இன்னைக்கு நாம 2007ல ரிலீஸ் ஆன பிக் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவல் மலையாள மம்முட்டி படம் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு தலைவன் படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துல மேரி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான லேடி ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. 4 பசங்களை தூக்கி வளர்க்குறாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் இந்த மேரி டீச்சரை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இவங்களை யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் சேர்ந்துட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க, பழிவாங்க ட்ரை பண்றாங்க. இவங்க 4 பேரும் தேடி கண்டுபிடிச்சு அந்த உண்மையான குற்றவாளிய கொலைகாரனை பழி வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. படம் ரொம்ப எமோஷனலா நல்லாவே இருக்கும். அமைதியா உட்கார்ந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே மேரி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவங்களை காமிக்கிறாங்க. இவங்க வீட்டுல இருக்கும் போது யாரோ கால் பண்றாங்க. இவங்க ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து தான் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த குட்டி பையன் சாப்பிடவே மாட்டான், செமையா அழுதுகிட்டே இருக்கான், உங்களை கேட்டுதான் அழுதுகிட்டே இருக்கான், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி அவனை அழ வேணான்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இவங்க அப்படியே பொறுமையா இறங்கி நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு கடை இருக்கும். அந்த கடையில ஏதோ ஒரு குட்டி பையன் ஏதோ ஒரு விஷயத்த திருடி சாப்பிட ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரு புடிச்சு வச்சு திட்டிக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த மேரியம்மா நேரா போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கடையில் இருக்க சாக்லேட்டை ஆட்டைய போட ட்ரை பண்ணா, இந்த வயசுலயே என்ன பண்றான் பாருங்க அப்படின்னும் போது அமைதியா உடுப்பா பாத்துக்கலாம், சின்ன குழந்தை அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை வாங்கி அந்த பையன் கையில கொடுத்துட்டு தங்கம் நீ என்ன பண்ணு, நாளைக்கு காலையில கிளம்பி அதோ தெரியுது பாரு அந்த வீட்டுக்கு வா, உன்னை நான் பாத்துக்கிறேன், உனக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாத, இந்த மாதிரி ஆட்டைய போடுற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னும் போது ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து கிளம்புறான். இப்போ இவங்க கடைக்காரனுக்கு காசு கொடுத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மேரியம்மா எங்க போறீங்க இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ ஒரு குட்டி பையன் அழுதுகிட்டு இருக்கானா, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு போறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் கடையை க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு, கூடவே வரேன் அப்படின்னும் போது இதுல என்னப்பா இருக்கு, என்ன யாரு என்ன பண்ண போறாங்க, நம்ம ஊரு நம்ம இடம் தான், எனக்கு ஒன்னாகாது நான் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும் போது பின்னாடி ஒரு ஜீப் வந்து நிக்குது. ஜீப்புக்குள்ள இருந்து 4-5 பேர் இறங்கி இவங்க கழுத்தறுத்து சாகடிக்கிறாங்க. இந்த விஷயத்த அங்க ஒரு பையன் வீட்டுக்கு மேல ஏறி நின்னு அங்க இருக்க ஆன்ட்டிய தப்பா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சவுண்ட கேட்டு திரும்பி பாக்குறான். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலைல மேரி டீச்சருடைய ஃபியூனரல் நடக்குது. இதுக்கு போலீஸ்லாம் வந்திருக்காங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரும் வந்திருக்காரு, இன்ஸ்பெக்டரும் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட என்ன விஷயம் ஆச்சு, இவங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மேரி டீச்சர் வந்துட்டு கல்யாணமே பண்ணிக்கல, படிக்க மட்டும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க அப்பா ஒரு சமூக சேவகரா இருந்தாரு. அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா மேரி டீச்சர் ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா 4 பசங்க, அந்த 4 பசங்களையும் இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டெட் பாடியை தூக்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ அந்த ஃபியூனரல் எல்லாம் முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏசிபி நம்ம ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இந்த 4 பசங்கள்ல நம்ம ஹீரோ மட்டும் கொஞ்சம் முரட ரவுடி பைய அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மேரி டீச்சர் கிட்ட ஒரு ரவுடி பைய பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே கத்தியால குத்திட்டு நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. மேரியம்மா அதுக்கப்புறம் செமையா கோவப்பட்டு இருக்காங்க. யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, உன்னால யாரும் காயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்திருப்பாங்க. என் பேச்ச மீறி நீ ஒருத்தரை கொலை பண்ணிட்ட, என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லி திட்டி அமைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மும்பை போயிட்டு செட்டில் ஆயிட்டு இருப்பாரு. இப்போ இந்த டெத்துக்கு தான் வந்திருக்காரு. இவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி கிட்ட போயிட்டு யாரோ ஒருத்தவங்க திருடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல தான் மேரியம்மாவை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க. அவனுங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒண்ணுமே தெரிய வரல. நான் தான் அந்த கேஸை விசாரிக்கிறேன் அப்படின்னும் போது இவங்கிட்ட எதுக்காக இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க போலீஸ், அவருடைய பேரு ஜார்ஜ் சொல்லும் போது என்ன ஜார்ஜ் ஓவரா வாயாட்ட போல, உனக்கு ஒரு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது இங்க பாருங்க பிலால், நம்ம ஹீரோடைய பேரு பிலாலு, இந்த கேஸை நானே விசாரிச்சு குற்றவாளிய கண்டுபிடிப்பேன், தேவையில்லாத நீங்க இந்த கேஸ்ல தலையிடாதீங்க அப்படின்னும் போது அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு வீட்டுக்கு போறாங்க. இந்த வீட்டுல மொத்தமா 4 பேரு அப்படின்னு சொன்ன மேரியம்மாவோட சேர்த்து 5 பேரு. மேரியம்மா கிட்ட முதல்ல வந்து சேர்ந்தவரு நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ கொஞ்சம் முன்கோவி இருந்தாலுமே மேரியம்மாக்கு நம்ம ஹீரோ அப்படின்னா அவ்வளவு பிடிக்கும். அடுத்ததா ஏடி, இவன் தான் இங்க இருக்கவங்களையே வயசுல மூத்தவன். இவன் நல்லா பார்த்து படிக்க வச்சு பெரிய பையனா வளர்த்து கல்யாணம் கூட பண்ணி வச்சிருக்காங்க. இவனுக்கு தனியா ஒரு குடும்பமே இருக்கு, 2 குழந்தை கூட இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மூணாவதா முருகன்
முருகன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவான். இப்ப கூட டெத்துக்கு கூட வராம வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான். நாலாவதா பிஜி, இந்த பையன் குஜராத்தை சேர்ந்த பையன். அம்மா அப்பா குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா இவனையும் அடாப்ட் பண்ணி நம்ம மேரி அம்மா தான் வளர்த்தாங்க. இப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டு செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஈடி தான் வந்துட்டு ஏன்டா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அம்மா ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாங்க நம்ம எல்லாரும் முன்ன மாதிரி ஒன்னா இருக்கணும், ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். எல்லாரும் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டான். முக்கியமா அம்மா வந்துட்டு உன்னை கேட்டுட்டே இருப்பாங்க, இந்த பிலால் எப்பதான் வருவான், நான் போ சொன்னா போயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. அம்மாவுடைய கடைசி ஆசையே நம்ம எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடணும், அடுத்து வரப்போற கிறிஸ்துமஸை கொண்டாடணும் அப்படின்றது தான். அப்படின்னும் போது இப்ப அப்படியே மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு டாக்டர் இருப்பாரு. டாக்டருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோ மத்தவங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் மேரி அம்மாவை பார்த்து 2 வாரங்கள் ஆகுது, அநியாயமா எந்த பாவி அப்படி பண்ணிட்டு போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் இறந்து போனேன் அப்படின்னா இந்த சொத்துலாம் யாருக்கு போயிட்டு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் எழுதி வச்சிருக்காங்க. நீங்க போயிட்டு அப்புறமேட்டுக்கா அந்த லாயரை பாருங்க, அவர் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாரு அப்படின்னும் போது இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பிஜி தான் குக் பண்ணிருப்பான். குக் பண்ணதுக்கு அப்புறமா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, அங்க உட்கார்ந்துட்டு இருந்த மேரி அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மேரி அம்மா இப்போ இவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு இமேஜினேஷன் மாதிரி மக்களே. நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது, நான் இல்ல அப்படின்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நீ தான் அந்த 3 பேரையும் பாத்துக்கணும். முக்கியமா அந்த கடைசி பையன், அவனுக்கு உன்னை விட்டா வேற எதுவுமே தெரியாது. அம்மா அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா சின்ன பையனா இங்க வந்தான், உன்னை பார்த்துதான் அந்த பையன் வளர்ந்துருக்கான், அவனை கைவிட்டாம பத்திரமா பாத்துக்கோ. அடுத்தது ஈடி, இவனுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொத்து என்ன அப்படின்னா அவனுடைய மனைவியும் அந்த குழந்தைங்களும் மட்டும்தான், அவனையும் பத்திரமா பாத்துக்கோ. அடுத்தது முருகன் கண்டிப்பா படைச்சுப்பான், நீங்க யாரும் கவலையே படக்கூடாது அப்படின்றாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ கண்ணெல்லாம் கலங்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்போ சாப்பிட்டுட்டே நம்ம ஹீரோ என்ன விஷயம் ஆச்சுன்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரச்சனையில நம்ம ஹீரோ கோவத்துல கத்தியால குத்தி ஒரு ரவுடிய கொலை பண்ணிட்டு இருப்பாரு. ஜெயிலுக்கு போயிட்டு 8 வருஷம் தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. கொலை பண்ண நீ என் மகனே கிடையாது, இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கஷ்டத்தோட இங்கிருந்து கிளம்பி மும்பைக்கு போயிருக்காரு. மும்பைக்கு போன ஹீரோ ஒரு பெரிய ரவுடி கூட சேர்ந்துட்டு எக்கச்சக்கமான இல்லீகல் வேலையெல்லாம் பார்த்திருக்காரு. எவனுக்காகவோ எக்கச்சக்கமான பேரை கொலை பண்ணிருக்கேன், அம்மாவை யாரு கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது ஒன்னு ஈடி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம அம்மா நம்மள அப்படி வளர்க்கல, நம்ம நல்லவங்களா வளர்ந்துருக்கோம், இந்த கேஸை போலீஸே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னும் போது முருகாக்கு செமையா காண்டாகுது. இங்க பாரு, அவங்க உனக்கு மட்டும் அம்மா கிடையாது, எனக்கும் அம்மா தான், நம்ம எல்லாரும் சேர்ந்து தேடி கண்டுபிடிக்கிறோம், அந்த கொலைகாரனை நம்ம கையாலேயே பழி வாங்குறோம் அப்படின்னும் போது எனக்கு குடும்பம் குட்டிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படின்னா நீ குடும்பம் குட்டியே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு வக்கீல மீட் பண்றாங்க. மேரியம்மா இருக்கிற எல்லா சொத்தையுமே இவங்க 4 பேர் பேர்லயும் சரிசமமா எழுதிருக்காங்க. சொத்து அப்படின்னா பெருசா ஒண்ணும் கிடையாது மக்களே, அந்த ஆஃபனேஜ், அதுக்கப்புறம் இந்த ஊர்லயே ஒரு பெரிய குடோனு, அதுக்கப்புறம் இந்த வீடு, இந்த 3த்தையுமே சரிசமமா 4 பேரையும் எழுதி வச்சிருக்காங்க. முக்கியமா இது மூலமா வரக்கூடிய இன்கம்ல பாதியை வந்துட்டு அந்த ஆஃபனேஜ் கொடுக்கணும், அந்த ஆஃபனேஜை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அந்த குடோனை பார்த்துட்டே இருக்கும்போது இந்த குடோன்ல அந்த பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும், நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஈடி பேசிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ, உன்னுடைய பொண்டாட்டியும் பிள்ளைகளும் தனியா இருக்காங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, நீ கிளம்பி போயிட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஒரு பார்ல லோக்கல் ஆள ஒருத்தரை பாக்குறாரு. பார்த்து இந்த ஊருக்குள்ள சம்பவம் பண்றதுலாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜோஷ்னு ஒருத்தர் இருக்கான், அவனை போயிட்டு மீட் பண்ணு, அவனுக்கு தெரியாம இந்த ஊருக்குள்ள எந்த சம்பவமும் நடக்காது அப்படின்னும் போது இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தம்பிங்களும் கிளம்பி போயிட்டு அந்த ஜோஷை மீட் பண்றாங்க. இங்க ஒரு செம்ம ஃபைட்டுடைய முடிவுல என்னுடைய அம்மாவை யாரு கொலை பண்ணா அது எனக்கு தெரியணும், அதை ஒழுங்கா சொல்லு அப்படின்னும் போது உன்னுடைய அம்மாவை எவனோ கொலை பண்ணிட்டான் அப்படின்னா ஏன் என்கிட்ட வந்து கேக்குற அப்படின்னும் போது, ஏன்னா உனக்கு தெரியாம இந்த ஊர்ல எந்த சம்பவமும் நடக்காதுன்னு தெரியும், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்றா அப்படின்னும் போது சத்தியமா எனக்கு தெரியாது, போலீஸ் வந்துட்டு ஐ வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ புடிச்சு வச்சிருக்காங்க, நீ போயிட்டு அவனை மீட் பண்ணி அவங்கிட்ட விசாரி, கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. முருகன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கானா, அந்த பொண்ணுக்கு நாளானிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே கூட்டிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தோடனே யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஈடியும் ஹீரோவும் கேட்கும் போது இந்த பொண்ணை நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்பங்காரன் இந்த பொண்ணுடைய விருப்பத்தை மீறி கல்யாணம் பண்ண பாக்குறான், அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது, என்னது கையோட கூட்டிட்டு வந்துட்டியா, ஒழுங்கா இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு
வீட்டுல விட்டுவாடா அப்படின்னும் போது என்னெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இந்த டைம்ல இந்த பொண்ணுடைய அப்பா வந்து குடிச்சிட்டு புலம்பிட்டு புரண்டுட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தம்பிங்களும் சேர்ந்துட்டு அந்த விக்னஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி போறாங்க. தேடி போனா அந்த பையவுல தப்பிச்சு ஓடி போக பாக்குறான். ஒரு கயிறை பிடிச்சி இறங்க ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ கயிறை கட் பண்ணி விட்டு அவனை கீழே உழ வச்சு சமையா அடிப்படை வச்சு நேரா அவங்கிட்டயே போயிட்டு விசாரிக்கிறாரு. இந்த சீன்ல அப்படியே ஒரே ரத்த கலரியா இருக்கும். அவனை பெருசா காமிக்க முடியாது, இமேஜின் பண்ணிக்கோங்க. என்ன விஷயமாச்சு, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவனுங்க பாம்பேல இருந்து வந்தவனுங்க, அது மட்டும் தான் தெரியும் அப்படின்னும் போது இப்ப அவனுங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு பார்ட்டில இருக்கானுங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க இருந்து கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போயிட்டு அவனுங்களை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள கார் எடுத்துட்டு கிளம்புறானுங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அவனுங்களை பிடிக்க ட்ரை பண்றாரு. அவனுங்க ஷூட் பண்றாங்க. அவனுங்களுடைய காரை முட்டும் போது பயங்கரமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல 2 பேருமே இறந்து போயிட்டானுங்க. அடைச்ச கொலை பண்ண 2 பேருமே இறந்து போயிட்டானுங்க. இப்போ யாரு கொலை பண்ண சொன்னா, யாரு மேரி அம்மாவை கொலை பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. ஆனா தடயத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியவே பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டு போயிடுறாரு. இப்ப இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசிபி இன்ஸ்பெக்டர்லாம் ஸ்பாட்டுக்கு வராங்க. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த வண்டி மகாராஷ்டிரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏசிபி ஒருவேளை நம்ம ஹீரோக்கும் இந்த சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நேரா போயிட்டு நம்ம ஹீரோவைய மீட் பண்ணி இப்படி ஒரு ஆக்சிடென்ட்டை பார்த்தோம், அந்த ஆக்சிடென்ட்ல 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, அது மகாராஷ்டிரா வண்டி, அந்த வண்டியை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை உனக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு தோணுது அப்படின்னும் போது உடனே முருகன் என்னுடைய அம்மா இறந்து போயிட்டு எவ்வளவு நாள் ஆகுது, அந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டே தம்பி, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட அப்படி பேசாத, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இல்ல ஜஸ்ட் டவுட் தான், அதான் கேட்க வந்தோம், உங்க அம்மாவுடைய கேஸையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சரி ஓகே, ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தம்பிங்களை கூப்பிட்டு கிளம்பும் போது அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, முருகாவை கூப்பிடுறா. எங்கடா அதுக்குள்ள போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சரி ஓகே நீ அந்த பொண்ணு கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து சின்ன தம்பியை மட்டும் கூப்பிட்டு கிளம்புறாரு. அப்போ அங்க டாக்டருடைய பொண்ணு இந்த பையனையே ஒரு மாதிரி பாத்துட்டு போக இந்த பையனும் பாக்குறான். இந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அதே போல அந்த பொண்ணுக்கும் இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா 2 பேரும் பெருசா பேசிக்க கூட இல்ல. இப்போ இங்க இருந்து கிளம்பி எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த மும்பை காரனுங்க ஸ்டே பண்ணிருந்தானுங்க பாத்தீங்களா, அந்த ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுக்கு சில கன் எல்லாம் கிடைக்குது. நமக்கும் இது கண்டிப்பா உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வராங்க. இப்ப அப்படியே வீட்டுல காமிக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து கதவை தட்டுறாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்ஐசி ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மா சாகத்துக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்க, அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்துட்டு எடியோடைய பேர்ல தான் இருக்கு, மொத்தமா 20 லட்சம், அவனை வந்து கிளைம் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க முருகாக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 4 பேர்ல எதுக்காக இவன் பேர்ல மட்டும் அம்மா இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் தம்பியும் போனாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கு அங்கேயே ஒரு கேமரா கிடைச்சிருக்கும். கேமராக்குள்ள என்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு வாரமா மேரி அம்மா எங்க போறாங்க எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது ஒரு இடத்துல மேரி அம்மா இந்த டாக்டர் கிட்ட பேசிட்ட மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த டாக்டர் அன்னைக்கு வந்து நம்மள பார்க்கும்போது நான் மேரி அம்மாவை பார்த்து 2 வாரம் ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த போட்டோல பார்க்கும்போது 4-5 நாளைக்கு முன்னாடி கூட மீட் பண்ணிருக்கான் போலியே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த டாக்டர் பைபிள்ல சம்திங் என்னமோ மறைக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு காது மேலேயே பொலிச்சுன்னு 2 போடு போட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதுக்கு போய் சொன்னேன்னு கேட்டா நான் மேரி அம்மாவை பார்த்தேன், மேரி அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு விஷயமா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, யார பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்லாம் தெரியல, ஆனா எடி வந்துட்டு யாருகிட்டயோ கடன் வாங்கிட்டு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருந்தான், அது ஏதோ பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதை தாண்டி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, மேரி அம்மாவையே கொலை பண்ணிட்டாங்க, நான்லாம் என்ன பெரிய ஆளா, எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை நான் பத்திரமா பாத்துக்கணும், அவ்வளவுதான், அதனாலதான் இந்த விஷயம்லாம் சொல்லாம மறைச்சேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா ஒரே சம கடுப்பா இருக்கு, எடி எதுக்காக இந்த விஷயம்லாம் மறைக்கிறான், கணன்ல மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த எதுக்காக நம்ம கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம முருகா சொல்லிருப்பான், இந்த மாதிரி அம்மா வந்துட்டு இன்சூரன்ஸ் பணத்தை இந்த பையன் பேர்ல தான் போட்டிருக்காங்க, அதுவும் எடியோடைய பேர்ல மட்டும் தான் போட்டிருக்காங்க அப்படின்னும் போது இதுவும் ஒரு பக்கம் காண்டை ஏற்படுத்துது. இப்ப நம்ம ஹீரோ கண்டிப்பா எடி ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறான், முருகா நீ வந்துட்டு எடிய ஃபாலோ பண்ணு அப்படின்னும் போது முருகாவும் எடிய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மீட் பண்றாரு. என்னுடைய அம்மா எதுக்காக கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னும் போது என்ன கேஸ், உங்க அம்மா எதுக்காக கேஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாரு. இவரையும் போலீஸ்னு கூட பார்க்காம போலன்னு பொலந்து கேட்கும் போது நான் உண்மையை சொல்லிடுறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டோனி
டோனிக்கு சொந்தமான ஒரு கப்பல்ல வச்சு சில குழந்தைங்களை அவன் கடத்திட்டு போனா அவனுக்கு குழந்தைங்களை கடத்தி விற்கிறது ஒரு பெரிய பிசினஸ். இந்த விஷயத்தை எப்படியோ மேரியம்மா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சு அந்த குழந்தைங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஆசிரமத்திலேயே வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவனுக்கு பயங்கர நஷ்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மேரியம்மா நேராவே என்கிட்ட வந்து இந்த மாதிரி இதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இந்த கம்ப்ளைண்ட இடி வந்துட்டு கிழிக்க சொல்லிட்டான் அப்படின்னும் போது அவன் எதுக்காக கிழிக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது எனக்கு தெரியல, எடியும் இந்த மேயரும் சேர்ந்துட்டு ஒரு கம்பெனி நடத்துறாங்க. அந்த கம்பெனில இருந்து இடி வந்துட்டு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ காசு வாங்கியிருக்கான், இது வரைக்கும் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னும் போது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய தம்பிகளும் இங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ முருகா விட்டு இடியை ஃபாலோ பண்ணி சொல்லியிருப்பாரு இல்லையா. இடி வந்துட்டு பேங்க்குள்ள போயிட்டு கட்டுக்கட்டா பணத்தை பேக்குள்ள கொண்டு வராரு. கொண்டு வந்தவரு டோனிக்கு அடியால் ஒருத்தர் இருப்பான், அவங்கிட்ட போயிட்டு பேக கொடுத்துட்டு வராரு. இந்த அடியால் யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. ரீசன்ட் டைம்ல பயங்கர ட்ரெண்ட் ஆனவரு. இப்ப இந்த விஷயம்லாம் முருகா பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோவும் ஹீரோடைய தம்பிகளும் கிளம்பி போயிட்டு அவங்க கிட்ட மிரட்டி அந்த பணத்தை புடுங்கிட்டு வராங்க. அண்ணா இங்க பாருங்க, இது தேவையில்லாத வேலை, இது டோனிக்கும் இடிக்குமான பிரச்சனை, இந்த பிரச்சனைக்குள்ள நீங்க தலைய விடாதீங்க அப்படின்னும் போது பணத்தை கொடு, உன் டோனிய என்ன வந்து மீட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. இங்க இருந்து கிளம்பி நேரா இடியோடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அவன வீட்டுல ஆளக்கானும் மனைவியும் குழந்தைங்களும் மட்டும்தான் இருக்காங்க. இடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நாங்க கிளம்புறோம், இடி எவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்தாலும் எங்களை வந்து மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இடியும் லேட்டா வீட்டுக்கு வந்திருப்பான் போல. மனைவி சொன்னதுக்கு அப்புறமா இவங்கள பார்க்க வரான். என்னடா வீட்டுக்கு வந்தா டீ கூட குடிக்க மாட்டீங்களா, உடனே கிளம்பி போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டீ குடிக்கிற மூட்ல நாங்க வரல, அந்த பணம் எதுக்காக வாங்கிட்டு வந்த, அம்மாவை கொலை பண்ணதுக்கான கூலி அந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது, இங்க என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மாவையும் என்னையும் பத்தி தப்பா பேசாத, நான் எதுக்கு அம்மாவை கொலை பண்ண காசு வாங்க போறேன் இல்ல காசு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து காதா மட்டும் ஒரு போடு போட்டு நடிக்காத, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், கடன் வாங்கின விஷயத்த என்கிட்ட சொன்னியா, அதுக்கப்புறம் எதுக்காக அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட கிழிக்க சொன்ன, இந்த இன்சூரன்ஸ் பணம் எதுக்காக அம்மா உன்னுடைய பேர்ல போட்டாங்க, இது எல்லாத்துக்கும் ஒழுங்கா ஆன்சர் பண்ற அப்படின்னும் போது எனக்கு பிசினஸுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம மேயரும் டோனியும் நடத்துற அந்த கம்பெனில இருந்து கொஞ்சம் காசு வாங்கினேன், அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல, பிசினஸும் லாஸ் ஆயிடுச்சு, அவனுங்க காசை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல தான் அம்மா வந்துட்டு டோனி பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நான் போயிட்டு கம்ப்ளைண்ட் எடுத்து நடத்துங்க, சீக்கிரமா டோனி அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா சொல்ல முடியும், வேற வழி இல்லாம நானே காசு வாங்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கேன், அதை கிழிச்சு போடுங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அடுத்தது இந்த இன்சூரன்ஸ் பணம், அம்மா வந்துட்டு உங்க யார் மேலயும் இல்லாம என் மேல எக்ஸ்ட்ராவா பாசம் வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இல்லனா எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காசு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கட்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா, ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணும், அனாதை குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா காசை வாரி வாரி இறைச்சி அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ் தான் இருக்கு. கொஞ்ச நாள் அம்மா கட்டினாங்க, அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ் பணத்தையே நான் தான் கட்டினேன், எனக்காக என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் போட்டாங்க. இந்த விஷயமே லேட்டா தான் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். அம்மாக்கு பேர குழந்தைங்க மேல பாசம் ரொம்ப ரொம்ப அதிகம், அவங்களுக்காக தான் இதை போட்டிருக்காங்க, நம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு அந்த சின்ன தம்பி போயிட்டு பார்க்கும்போது ஒரு பையன், நீ ஆம்பளையா இருந்தா வாடா மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீண்டி விட்டு போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறான். இவனும் பின்னாடியே ஓடும்போது அங்க வந்த ரவுடி கும்பல் கன் எடுத்து இவனை ஷூட் பண்ணிட்டாங்க. பையனுக்கு செமையா காயம் பட்டுருச்சு, நெஞ்சிலேயே ஷூட் பண்ணிட்டாங்க. இந்த சவுண்ட கேட்டு நம்ம ஹீரோ கீழே ஓடி வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த சண்டை வெறித்தனமா இருக்கும். இப்பெல்லாம் வர ஒரு சீனை கூட காட்ட முடியல மக்களே, கன்னு கத்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே காட்ட முடியல, போட்டாலே தூக்கி விட்டுறாங்க. நீங்க யூடியூப் உடைய கைட்லைன்ஸை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வீடியோ பிளாக் பண்ணிடுறாங்க, இல்ல அப்படின்னா காசை கட் பண்ணி விட்டுறானுங்க. இந்த ஆக்ஷன் கன்னு ரத்த சீனு அப்படின்லாம் வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க மக்களே. இப்போ இந்த சண்டையில வந்துட்டு பாத்தீங்கன்னா தம்பிக்கார மட்டும் இறந்து போறான். நம்ம ஹீரோ தம்பியை நினைச்சு செமையா அழுகிறாரு, எல்லாருமே அழுகுறாங்க. இந்த டைம்ல ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இந்த தம்பியை கூட்டு போயிட்டு சாக வச்சான் பாத்தீங்களா, அவன் இங்க வந்து முறுக்கிட்டு இருக்கான். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ டப்புன்னு ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணிட்டு கிட்ட போயிட்டு யாரும் ஒன்னு அமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டோனி அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க, டெட் பாடியை போட்டுட்டு செம்மையா அழுகுறாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. போலீஸும் வந்து இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. முக்கியமா அந்த ஏசிபி நம்ம ஹீரோ கிட்ட வந்து இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல, இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படின்னும் போது என்னுடைய அம்மாவுடைய கேஸையே நீங்க கண்டுபிடிக்கல, என் தம்பி இப்போ கொலை செய்யப்பட்டிருக்கான், என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இந்த டைம்ல
டைம்ல மேயர் கால் பண்ணி வர சொல்றாரு. இவரும் போயிட்டு மேயரை மீட் பண்ணும்போது இங்க என்ன விஷயம் தான் நடக்குது, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமான ரவுடிசம் நடக்குது, துப்பாக்கி கலாச்சாரம் பெருகி போச்சு, நீ எதுக்காக அந்த பிலால அரெஸ்ட் பண்ணாம இருக்க, அவனும் தானே ஷூட் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது அவன் தற்காப்புக்காக தான் ஷூட் பண்ணிருக்கான், உங்க வீட்டுக்குள்ள போகுது உங்களை யாராவது கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா நீங்க என்ன வேடிக்கையா பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் நீ இருக்க, என்கிட்ட எதிர்த்து பேசாத, இப்போ எதுக்காக அரெஸ்ட் பண்ணாம இருக்க, அதுக்கான ரீசனை சொல்லு அப்படின்னும் போது என்கிட்ட ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ சொல்றதை செய்யறதுக்கு நான் ஒன்னும் ஐபிஎஸ் படிச்சுட்டு வரல, எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது அங்க டோனி வரான். வந்தவன் கன் எடுத்து டப்புன்னு ஷூட் பண்ணி நம்ம ஏசிபியை கொலை பண்ணிட்டான். இது நியூஸா வருது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதை நம்ம ஹீரோடைய தம்பி அந்த அண்ணெல்லாம் பாக்குறாங்க. இந்த டோனி அடங்க மாட்டான்னு நினைக்கிறேன், நம்ம நேரா போயிட்டு அவங்கிட்ட சமாதானம் பேசலாம், பேச ட்ரை பண்ணுங்க அப்படின்னும் போது ஈடியும் போயிட்டு பேச ட்ரை பண்றான். முக்கியமா டோனிக்கு ஒரு அடையாள் இருப்பான், ஸ்டார்டிங்ல கூட காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வாங்கிட்டு போயிருப்பாரு பாத்தீங்களா, அவன் டோனிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அவங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சமாதானம் பேச வந்திருக்கேன், என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 20 லட்சம் பணம் இருக்கு, அதை கூட எடுத்துக்க சொல்லு, தயவு செஞ்சு எங்களை தொல்லை பண்ண வேணாம்னு சொல்லு, நாங்க குடும்பம் குட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது டோனி உங்க எல்லார் மேலயும் சரியான காண்ல இருக்கான், என்ன பண்ணுவான் அப்படின்னே தெரியாது, ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க, சமாதானம்லாம் பேசவே முடியாது அப்படின்னும் போது ஒரே ஒரு வாட்டி எனக்காக பேச ட்ரை பண்ணு அப்படின்னும் போது இவனும் கால் பண்ணி பேசிட்டு சரி ஓகே அவனுக்கு இந்த விஷயம்லாம் வேணுமா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஈடியும் இந்த அடியாலும் என்னமோ பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சரியா காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஈடி போயிட்டு நம்ம ஹீரோவையும் முருகாவையும் மீட் பண்றாரு. மீட் பண்ணி அவனுக்கு நம்ம குடோனு வீடு அதுக்கப்புறம் அந்த பணம் எல்லாமே வேணுமா, நம்மள மீட் பண்ண ஒரு ஐலாண்டுக்கு வர சொல்லியிருக்கான் அப்படின்னும் போது சரி ஓகே கிளம்பலாம், நாளைக்கு நீ பணம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ஏதோ பிளான் பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த முருகாவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த பிலால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மோசமானவன், கொலகார பயலா இருக்கான், மேயரை கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை தூக்கிட்டு போயிருக்கான். போகும்போது என் ஆள் முருகாவை வேற கூட கூட்டிட்டு போயிருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, அப்பாவி பைய, சீக்கிரமா போயிட்டு மேயரை காப்பாத்தி என் ஆளையும் காப்பாத்துங்க அப்படின்னும் போது இப்ப இந்த இன்ஸ்பெக்டரும் டீமை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மேயரை காமிக்கிறாங்க. மேயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. மேயரை கண்டிப்பா நம்ம ஹீரோ எதாவது பண்றாரு, கொலை பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மேயருக்கு நல்லாவே தெரியும். பயபுள்ள ஆபீஸ்க்கு கூட போகாம பயந்துட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ இவருக்கே தெரியாம வீட்டுக்குள்ள புகுந்து கவரை கழுத்துல மாட்டி கொலை பண்ண பாக்குறாரு. உயிர் போற நேரத்துல கவரை தூக்கிட்டு எனக்கு ஒன்னும் நீ தேவை கிடையாது, எனக்கு அந்த டோனி தான் வேணும், அந்த டோனி எங்க இருக்கான்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு உட்காரும் போது டேய் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க, ஒரு பெரிய நகரத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மேயர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, என்னையே கொலை பண்ண பாக்குறல்ல, உனக்கு நான் கண்டிப்பா ஒரு பாடம் கற்பிக்காம விடமாட்டேன். அது மட்டும் இல்லாம டோனி என்னுடைய அடியாளு, நானும் அவனும் சேர்ந்துட்டு எக்கச்சக்கமான சம்பவம் பண்ணிருக்கோம், உன்னுடைய அம்மா உன்னுடைய தம்பி அப்படின்னு மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான பேரை போட்டிருக்கோம், உன்னையும் போடாம விட மாட்டேன்டா அப்படின்னும் போது இதுக்காக தான் வந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவன் எதுக்கு சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் கேமராவை செட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்ப நீ சொன்ன எல்லாமே லைவா வெளியே டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப வந்திருக்கிற போலீஸ் என்ன பிடிக்க கிடையாது, உன்னதான் பிடிக்க வந்திருக்காங்க, பதவி இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன வேணா பண்ணலாம், யார வேணா கொலை பண்ணலாம்னு சுத்திட்டு இருந்தல, உனக்கு ஆப்பு ரெடியா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போறாரு. என்ன கைது பண்ணுங்க அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள துப்பாக்கி சவுண்ட் கேக்குது. அவ்வளவுதான், அந்த மேயர் வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்துட்டு டோனியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிருக்காங்க. அங்க போனா அந்த அடியாட்கள்லாம் பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை கொன்னு போதைக்க அவன் பிளானே பண்ணிட்டான் போல. இப்போ டோனி வந்த டோனி பணத்தை வாங்கிட்டு பணமும் எனக்கு தான், அந்த லேண்டும் எனக்கு தான், அந்த வீடும் எனக்கு தான், நீங்களும் எனக்கு தான், பள்ளம் தோண்டி உங்களை புதைக்க போறேன் அப்படின்னும் போது ஈடிக்கு செமையா காண்டாகுது. என்னை ஏமாத்தி வர வச்சு போர்த்தல பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் உண்மை, உங்களுக்கு எதிராலாம் சண்டை போட்டு போராடிட்டு இருக்க முடியாது, ஒரே வாட்டியா உங்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு நான் போயிட்டு வேலையை பார்க்க போறேன் அப்படின்னும் போது இவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கூட அடியாட்கள் இருக்காங்க, உனக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க, நீ என்ன சொன்னாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிரில் ஆடிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த பணம் உனக்கு கிடையாது, எவ்வளவு நாளா கஷ்டப்பட்ட, நீ சொன்ன எல்லாத்தையும் செஞ்ச அவனுங்களுக்கு தான் இந்த பணம், அவனுங்களே இப்போ நான் கொலை பண்ண போறாங்க அப்படின்னும் போது இவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கும் டோனிக்கும் சம சண்டையுடைய முடிவுல அவனை நம்ம ஹீரோ கொலை பண்றாரு. எப்படியோ அம்மாவுடைய சாவுக்கும் தம்பியுடைய சாவுக்கும் யாரு காரணமோ அவனை பழி வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி
காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிச்சிருப்பாங்க. என்ன இன்னைக்கு வீடியோ சின்னதா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. உங்கள நிறைய பேரு நான் லென்த்தா வீடியோ போடுறேன், ரொம்ப பெருசா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொன்னீங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு ஷார்ட் போதுமா அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வந்துட்டு மத்த சேனல் மாதிரி வந்தாங்க போனாங்க குழப்பினாங்க அப்படின்னு மட்டும் சொல்லாம நான் கொஞ்சம் டீடைலா நீங்க வந்துட்டு ஒரு படம் பாத்தீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதாவது வேற லாங்குவேஜ் இருக்க படத்தை தமிழ்ல முழுசா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம பாக்குறீங்க, அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்னு செட் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும். இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.